தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரிகள் கேரளா புறப்பட்டதாக அண்மை செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை கூறலாம். வணக்கம் திவ்யா. திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் மற்றும் கொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒட்டுமொத்த கழிவுகளையும் டன் கணக்கில் கொட்டி வைத்திருந்தார்கள். இது தொடர்பான செய்திகள் வெளியான நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவின்படி கேரளாவை சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள், திருவனந்தபுரம் மாநகராட்சி ஊழியர்கள் என 70 பேர் அடங்கிய குழுவினர் இன்று காலை நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். நெல்லை மாவட்டத்தில் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் மற்றும் கொண்டாநகரம் ஆகிய இடங்களில் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் உட்பட அனைத்து கழிவுகளையும் இன்று இரவுக்குள் அகற்ற வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட டாரஸ் லாரிகளில் இன்று காலை முதல் மருத்துவ கழிவுகளை அள்ளக்கூடிய அந்த பணியானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்பொழுது நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் நெல்லையில் இருந்து தென்காசி வரைக்கும் நெல்லை மாவட்ட காவல்துறையினர் தலைமையில் போலீஸ் பாதுகாப்புடன் அந்த மருத்துவ கழிவுகளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் காணலாம். 18 லாரிகள் தற்போது வரை நெல்லையிலிருந்து கிளம்பி இன்று கேரளாவுக்கு செல்கிறது. நாளை காலை இது டிஸ்போசல் மேனேஜ்மெண்ட் வர ஒப்படைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை மீதம் இருக்கக்கூடிய 5 அல்லது 6 லாரிகள் நாளை கிளம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடுக்கல்லூர், கொண்டாநகரம் மற்றும் கோடகநல்லூர் ஆகிய பகுதிகளை சுற்றிலும் கொட்டப்பட்டிருந்த அனைத்து மருத்துவ கழிவுகளும் தற்போது முழுமையாக அகற்றப்பட்டு விட்டது. கழிவுகள் கிடந்த இடத்தில் தற்போது கிருமி நாசினிகளும் தெளிக்கப்பட்டு அந்த ப்ளீச்சிங் பவுடரும் போடக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த மருத்துவ கழிவுகளை நெல்லையில் கொட்டக்கூடிய இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ கழிவுகளும் அள்ளப்பட்டு மீண்டும் அது கேரளாவுக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நெல்லையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த கிராம பகுதி மக்கள் அந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்த அனைத்து இடமும் விவசாயத்திற்கும் மேய்ச்சலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவே கருதப்பட்டது. அங்கு கொட்டப்படக்கூடிய மருத்துவ கழிவுகளை உண்ணக்கூடிய கால்நடைகளும் தொடர்ச்சியாக நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாயின. தற்பொழுது மீண்டும் அந்த இடத்தில் எந்த ஒரு மருத்துவ கழிவும் கொட்டப்படாதபடி நெல்லை மாவட்ட நிர்வாகம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் ஒரு உறுதிமொழி அளித்திருக்கிறார். தற்பொழுது நெல்லை மாவட்டத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ கழிவு உட்பட அனைத்து விதமான கழிவுகளும் 18 லாரிகளில் டாரஸ் லாரிகளில் ஏற்றப்பட்டு அது மீண்டும் கேரளாவுக்கே கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராம மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியில் பூரிப்படைந்த காட்சி நம்மால் காண முடிந்தது. மீண்டும் நெல்லை மாவட்டத்தை சுற்றிலும் எந்த ஒரு இடத்திலும் கழிவு பொருட்களை கொட்டாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. தற்போது வரை இந்த விவகாரத்தில் 6 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. 5 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இதுல இருக்கக்கூடிய முக்கிய ஏஜென்ட்டுகள், மேலும் பணம் கொடுத்த உதவிகள் என அனைவருமே சீக்கிரமே இந்த விசாரணை வட்டத்தில் அடங்குவார்கள் என்று நெல்லை மாவட்ட காவல் கணக்காளரும் தெரிவித்திருக்கிறார். திவ்யா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.